ஆளுநர் அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்பது உங்கள் பேமஸ் தாவூத். இப்போ என்ன டைட்டில்னா, தமிழ்நாடு தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வரதுக்கு எப்படி ஜூன் மாதம் ஆயிரும். அப்படி இருக்கும்போது 60% டிஏ எப்போ கிடைக்கும்? ஒரு பாயிண்ட்டு. இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலையில் இருக்கிற ஒருத்தர் ஃபேமிலி பென்ஷன் வாங்கினா ரெண்டுக்கும் டிஏ கிடைக்குமா கிடைக்காதா? அது ஒரு இப்போ சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொன்ன ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது அநேகமாக பலருக்கும் பரவலாக போயிருக்கும். அதற்கு விடை, மேலும் டிஏ பற்றிய மற்ற விஷயங்கள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அகில இந்திய நுகர்வோர் குறியீட்டை வச்சு தான் டிஏ சொல்கிறாங்க. அதாவது 12 மாதம் ஆவரேஜ். அப்போ 1/1/2026 டிஏன்னா 1/1/2025 31/12/2025 முடிய 12 மாதம் அதுக்கு உண்டானதை வச்சு தான் கணக்கு பண்ணி அதோட ஆவரேஜ் தான் போடுவாங்க. இந்த ஆவரேஜை போடுறதுக்கு ஒரு பேசியர் அடிப்படை ஆண்டு இருக்கும். அடிப்படை ஆண்டு 1944 இருந்தது, 1960 ஆனாச்சு, அப்புறம் 1982 ஆணுச்சு, அப்புறம் 2001 ஆணுச்சு. இப்போ அடிப்படை ஆண்டு 2016. வரக்கூடிய பே கமிஷனில் இந்த அடிப்படை ஆண்டு மாறலாம். அந்த அடிப்படை ஆண்டில் டிஏனுடைய பேஸ் 100ன்னு வச்சுக்குவாங்க. அதன் பிரகாரம் உள்ள ஆவரேஜ் தான் இப்போதைக்கு நமக்கு 60% டிஏ. இது 1/1/2026 நமக்கு கிடைக்கணும். இந்த 7வது பே கமிஷனுடைய கடைசி டிஏ இதுதான். அதாவது இப்போ நம்ம அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா குறைஞ்சபட்சம் 18,000 இருக்குது, அதிகபட்சம் 2,50,000 இருக்கா. அந்த பழைய ஸ்கேலுக்கு உண்டான டிஏ இது கடைசி டிஏ. அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 15,700 இருக்கா, அதிகபட்சம் சம்பளம் 2,27,000 இருக்கா, அதுக்கு உண்டான டிஏ. இனி புதிய பே கமிஷன் இருந்தால் புதிய பே வந்துடும், அதுக்கு புதிய டிஏ வரும், அதுலேருந்து ஆரம்பிக்கும். 8வது பே கமிஷனுக்கு 1/1/2026 டிஏ இருக்காது, 1/7/2026 தான் இருக்கும். சரிதானா? அதான் முதல் விளக்கம். அடுத்தாப்புல டிஏ முக்கியமானது. ஏன்னா டிஏ தான் சம்பளத்தை உயர்த்துது, அதனால பென்ஷன் உயருது, கிராஜுவிட்டி வருது, கம்யூட்டேஷன் வருது. டிஏ தான் உங்களுக்கு டியூ சேலரியை உயர்த்துது. டிஏயை உயர்த்துவதும் டிஏ தான். அதனால தான் இந்த முக்கியமான வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/1 இந்த ஜனவரிக்கான டிஏங்கிறது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ச் மாதத்துக்குள்ளே அல்லது ஏப்ரல் 1-2 தேதியிலே போட்டுருவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 50% டிஏ 12/3/2024 அறிவிக்கப்பட்டது. அதாவது 3வது மாதம் 12ஆம் தேதி சொல்லிட்டாங்க. 50% டிஏ சொன்னாங்க இல்லையா. நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னும் முன்னால் அறிவிச்சிருக்கோம். நான் சொல்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்ச டேட்டு. அதே போல் 55% டிஏ 2/4/25 அன்று அறிவிக்கப்பட்டது. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சது. அதற்கு முன்னையே கவர்மெண்ட் அறிவிச்சிட்டு, அதன் பிரகாரம் பார்த்தா இந்த 1/1/2026 டிஏ இப்போது அறிவிக்கப்பட வேண்டிய தருணம். ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தேதி அறிவிச்சிட்டாங்க. எப்போ தேதி அறிவித்தாங்களோ அப்போலேருந்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துட்டா எந்த விதமான நிதி திட்டங்களையும் அரசு அறிவிக்கக்கூடாதுங்கிறது விதி. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 23 நாள், ஏப்ரல் 23 எலெக்ஷன், மே 9ஆம் தேதி தான் ஓட்டு என்றது. மோரார்லெஸ் இந்த எலெக்ஷனுடைய நடைமுறைகள்லாம் முடியறதுக்கு ஜூன் மாதம் வந்துடும். அப்போ அது வரைக்கும் அறிவிக்க மாட்டாங்களான்னா அப்படி அல்ல. முன்னாலே ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ எலெக்ஷன் நடைமுறை தேர்தல் நடத்தி வந்த பிற்பாடுமே டிஏ அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு நடத்தை விதிகள் 4/3/2016 அமலுக்கு வந்தது. எலெக்ஷன் நடந்தது 16/5/2016. ஆனால் 119% இருந்த டிஏயை 125% டிஏ ஆக்கி அறிவித்தது 20/4/2016. அதாவது இந்த தேதிக்கும் இடையில தான் அறிவிச்சிருக்காங்க பார்த்துங்க. ஆகையினால இப்பவும் கூட அதே போல அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜூன் மாதம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றுதான் நம்பிக்கை. சரிதானா? அது நடந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னை உயர் நீதிமன்ற அறிவிப்பு பென்ஷன்ஸ் பற்றிய ஒரு அறிவிப்பை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஒருத்தர் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அவருக்கு வேலை கிடச்சிருது அப்படின்னா ஃபேமிலி பென்ஷனில் மட்டும்தான் டிஏ, அப்புறம் இந்த வேலையில் இருக்கிறதுக்கு டிஏ கிடையாதுன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்களே, அது நமக்கும் உண்டான்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பென்ஷன் விதிகள் ஒவ்வொன்றுக்கும் விதி தனியாக இருக்குது. உதாரணமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற விதிக்கும் இதே ரயில்வே பென்ஷனுக்குள்ள விதியிலையும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற விதிக்கும் தமிழ்நாடு அரசுக்குள்ள விதிக்கும் மாற்றம் இருக்குது. அதே போல் என்பிஎஸ், யூபிஎஸ் இதுக்கெல்லாம் விதிகள் சரி. அதே போல் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமுடைய விதிகளும் தனி. உதாரணமாக எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அதிகபட்ச பென்ஷன் இன்னைக்கு தேதியில் 7,000 ரூபா தான், குறைஞ்சபட்ச பென்ஷன் 1,000 ரூபா. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் குறைஞ்சபட்ச பென்ஷன் 7,850, அதிகபட்ச
அதிகபட்ச பென்ஷன் 1,12,500. எனவே அதே போல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் குறைஞ்சபட்ச பென்ஷன் வந்து 9,000, அதிகபட்ச பென்ஷன் 1,25,000. ஸோ அதை இதை குழப்பிக்க வேண்டியதில்லை. அதாவது நமக்கு வந்து இது பொருந்தாது. அதாவது ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து சர்வீஸ் பென்ஷனில் டிஏ கிடையாதுங்கிற இது நிலைய கிடையாது. அதே போல் சர்வீஸில் இருக்கிறவர் அவர் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, ரிட்டையர் ஆகணும்னு வச்சுங்க. ஆக ரிட்டையர் ஆகி வாங்குற சர்வீஸ் பென்ஷன் வாங்குறதுனால இவருக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் டிஏ கிடையாதுங்கிற அந்த நடைமுறையும் கிடையாது. காரணம் நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, 2 பென்ஷன் வாங்கினா 2 பென்ஷன்லையுமே டிஏ உண்டு. அதாவது ஃபேமிலி பென்ஷன் வாங்கி சர்வீஸ் பென்ஷன் வாங்கினாலும் உண்டு, அல்லது சர்வீஸில் இருந்துக்கிட்டு ஃபேமிலி பென்ஷன் வாங்கினாலும் உண்டு. எப்படி வாங்கினாலும் 2 பென்ஷனுக்கு நிச்சயமாக டிஏ உண்டு சொல்லிட்டாங்க. இது இப்போ நேற்று வந்ததில்லை, 18/7/97 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உத்தரவு போட்டுட்டு நம்ம தமிழ்நாடு அரசும் அதை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்க போனால் இதை நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. இது அவங்களுக்கு உள்ளது. யாருக்கு? அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீமில் உள்ள விதி. அது விதி நம்பர் 20A2 பிரகாரம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது அந்த விதியில் அப்படி தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது பொருந்தாது. எனவே இதை வந்து குழப்பிக்க வேண்டியதில்லை. நம்முடைய டிஏ மொத்தத்தில் 2 டிஏ உண்டு. அதே போல் விரைவிலேயே டிஏ உண்டு. எலெக்ஷன் நடைமுறை இருந்தாலும் நமக்கு டிஏ அறிவிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் எப்படி வாங்குறாங்களோ அதை தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களும் வாங்குவார்கள். நன்றி, வணக்கம்.